Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா group D எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு 100 டேஸ்க்கான பிளான் வந்து பார்க்க போறோம். நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த மூணு இது உங்க கையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ். ஓகே, ஸோ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட சிலபஸ் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணுங்க கூடியது உங்க கையில தெளிவா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கையில இருக்கணும். மூணாவது டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு உங்க கையில ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கணும். இந்த மூணையும் நீங்க ரெகுலரா கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து ஒரு 20 கொஸ்டின், சயின்ஸ்ல 25 கொஸ்டின். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 100 மார்க்குக்கு எக்ஸாம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக், உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஒரு பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்னு நிறைய போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய கடல், உங்களால் சீக்கிரமாக அதை முடிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நான் முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரீசனிங்கை நீங்கள் முடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் குரூப் டி எக்ஸாமை ரொம்ப ஸ்மார்ட்டாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சில் இருக்கக்கூடிய 100 டேஸ் பிளான் தான் இது. ஓகே, ஸோ டே 1ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். டே 2லையும் பார்த்தீங்கன்னா அகெயின் ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் டாபிக் பார்க்க போறீங்க. உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ சிலபஸ் எல்லாமே தனி ஃபோல்டரில் கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனி ஃபோல்டரில் கொடுத்துருப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம், வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1ல நீங்கள் கோடிங் டிகோடிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டே 1 முடிஞ்சதுமே உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி 10 மார்க்குக்கு கோடிங் டிகோடிங் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டே 3ல பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் அனாலஜி டாபிக் பார்க்க போறீங்க. அனாலஜி டாபிக் முடிச்சதுமே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அந்த டாபிக் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்துக்கலாம். டே 4ல பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து பார்ப்பீங்க. நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப். டே 5ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் பார்ப்பீங்க. ஸோ இந்த டாபிக் முடியும் போது உங்களுக்கு அந்த வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். டே 6ல பார்த்தீங்க அப்படின்னா வேதிக் மேக்ஸ். ஸோ வேதிக் மேக்ஸ்ல இருந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த டாபிக் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா போர்டு மாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட்டுக்கு ஷார்ட்கட்டு, கியூப் ரூட்டுக்கு ஷார்ட்கட்டு, இது எல்லாமே இதில் சொல்லி கொடுத்துருப்போம். அதனால மேக்ஸோட பேசிக் வந்து இது. ஓகே, ஸோ அன்னைக்கே என்ன பார்க்க போறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போறீங்க. டே 7ல மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டே 7 வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் முடிக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாபிக்கு மட்டும் டெஸ்ட் எழுதணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் டே 7ல முடிக்கீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் டெஸ்ட் எழுதணும். நம்பர் சீரிஸோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் டே 7ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த வீக்கெண்டில் என்ன பண்ணணும்னா டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் படிச்சிங்களோ கோடிங் டிகோடிங், அனாலஜி, நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 30 மார்க்கு இல்லை 40 மார்க்குக்கு ஒரு வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் அந்த 7 நாளில் இந்த டாபிக் எல்லாம் தரவாக படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டும் எடுத்துருவீங்க. ஓகே, திருப்பி டே 8ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் நம்பர் சீரீஸ் பார்க்க போறீங்க. ஓகே, டே 9ல சயின்ஸ் டாபிக். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டும் ஒர்க்கும் படிக்க போறீங்க. டே 10ல பார்த்தீங்கன்னா ரீசனிங், அதுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். டாபிக் முடிச்சதுமே அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். டே 10ல ரீசனிங்கில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டே 11ல பார்த்தீங்கன்னா அகெயின் ரீசனிங் பார்க்க போறீங்க. ரீசனிங்கில் டைரக்ஷன் பார்க்க போறீங்க. இந்த டாபிக் படித்து முடிச்சதுமே அதுக்கு கீழே ஒரு சின்ன டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதுக்கு கீழே டெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். டே 12ல மேக்ஸில் ஆவரேஜ் பார்ப்பீங்க. ஸோ டே 13ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். டே 14ல பார்த்தீங்கன்னா அகெயின் சயின்ஸில் ஒர்க்கு, பவர், எனர்ஜி, இது ஃபுல்லாக தரவாக படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 14 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2வது வாரம் வந்துடும். இந்த 2வது வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் வீக்கில் என்னெல்லாம் படிச்சிங்களோ சயின்ஸில் உள்ள ஒர்க்கு, பவர், எனர்ஜி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், டைரக்ஷன், என்னென்ன டாபிக்லாம் படிச்சிங்களோ அது ஃபுல்லாக ஒரு 40 மார்க்குக்கு
இருக்கு. 2வது வாரம் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டே 15 ஸ்டார்ட் ஆகும். அதுல சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல மாஸ், ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிக்க போறீங்க. டே 16ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கிளாசிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. டே 17ல அகைன் ரீசனிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் டாபிக். டே 18ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல பார்ட்னர்ஷிப் டாபிக். டே 19ல மேக்ஸ்ல ஏஜஸ். டே 20ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல அலிகேஷன் அண்ட் மிக்சர். டே 21லயும் அலிகேஷன் அண்ட் மிக்சர் பார்ப்பீங்க. டே 22லயும் அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஏன்னா இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து வெறுமனே ஒரு டாபிக் கிடையாது. மிக்சர் அண்ட் அலிகேஷனை ஆவரேஜில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதுக்கான ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அதுக்கான ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கொஞ்சம் பெரிய டாபிக். இந்த டாப்பிக்கை நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். அதனால இது வந்து 3 டேஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டே 23ல சயின்ஸில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வந்து பார்ப்பீங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கு தனியாக கொடுத்துருப்போம், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக வந்து கொடுத்துருப்போம் இந்த பிளான் படி. டே 24ல ரீசனிங்ல வென் டயக்ராம் பார்ப்பீங்க. டே 25ல ரீசனிங்ல வென் டயக்ராம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிக்கும் போது டே 21 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டே 22 கிட்ட உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ டே 22 கிட்ட ஒரு வீக்லி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஓகே, ஸோ அலிகேஷன் அண்ட் மிக்சரோட 3rd வீக்கோட டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. டோட்டலாக இதோட உங்களுக்கு 3 வீக்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் 3rd வீக்கோட டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் சயின்ஸில் இந்த டாபிக்ஸ் முடிச்சிருவீங்க. டே 24ல வென் டயக்ராம் முடிச்சிருவீங்க. டே 25ல அகைன் வென் டயக்ராம். ஏன்னா இதில் வென் டயக்ராம்லேயே 2 டைப் உண்டு. ஒன்று வந்து ஓல்டு பேட்டர்ன், இன்னொன்று வந்து நியூ பேட்டர்ன். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓல்டு பேட்டர்னில் வந்து செட் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருப்பான். நியூ பேட்டர்னில் வந்து பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டே 26ல பிளட் ரிலேஷன். டே 27லையும் பிளட் ரிலேஷன். ஏன்னா பிளட் ரிலேஷனில் நார்மலாக பேராகிராஃப் மாதிரி இருக்க பிளட் ரிலேஷனும் இருக்கும், கோடட் பிளட் ரிலேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஒரு 3 டைப்பு கிட்ட இருக்கும். அதனால இது 2 நாள் வரைக்கும் போகும். டே 28ல போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஸோ டே 29ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ஸோ இந்த இடையில டே 29 இந்த 29 வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அகைன் ஒரு வீக்லி டெஸ்ட் வந்து வரும். ஓகே, ஸோ டே 29ல மேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பீங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிக்கும் போது வீக்லி டெஸ்ட்டு 4 வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டே 30ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கான்செப்ட். டே 31ல பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங். டே 32ல பார்த்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். ஏன்னா ஃபிகர் வச்சு மட்டுமே ரீசனிங்கில் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். டே 33ல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். டே 34லையும் பார்த்தீங்கன்னா அகைன் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். டே 35ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த டே 35 முடியும் போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் சிலபஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5th வீக்குக்கான வீக்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. டே 36ல டைம் அண்ட் ஒர்க்கு. டே 37ல பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக். டே 38ல பார்த்தீங்கன்னா அகைன் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டே 39ல மேக்ஸில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டே 40ல பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன். ஓகே, அதுக்கப்புறம் டே 41ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான், சயின்ஸில் ஃப்ரிக்ஷன் டாபிக். டே 42ல பார்த்தீங்கன்னா மோஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ டே 43ல வந்து ஃபிசிக்ஸில் கிராவிட்டி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். அப்புறம் டே 44ல பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் சிலாஜிசம் டாபிக் வந்து அட்டன் பண்ணுவீங்க. டே 45ல ரீசனிங்கில் சிலாஜிசம் டாபிக். ஓகே, ஸோ இடையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் டே 46ல ஸோ டே 45லேயே சிலாஜிசம் முடிக்கும் போது ஆல்ஃபபெட் டெஸ்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர்லேயே முடிச்சிடலாம் என்ன கான்செப்ட்னு. டே 46ல ரீசனிங்கில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் டே 47ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பர்சன்டேஜ் டாபிக். ஓகே, டே 48ல மேக்ஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டே 49லேயும் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டே 41ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 41ல அகைன் என்னன்னா மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே நாளில் வந்து முடிச்சிடலாம். அதனால தான் உங்களுக்கு டே 41 கொடுத்துருக்கேன். டே 42ல பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் கியூப்ஸ் அண்ட் டைஸ். இது ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி கேலண்டர் டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க டே 42ல. டே 43ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ஜம்பிளிங். ஓகே, டே 44ல பேப்பர் ஃபோல்டிங், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், கிளாக். மூணுமே ஈஸியான டாபிக் தான். டே 45ல பார்த்தீங்கன்னா மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 46லையும் அகைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 47லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான்.
இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது அமௌண்ட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அரையாண்டுக்கு வட்டி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், அதாவது ஹாஃப் ஏலிக்கு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், குவார்டர்லி காலாண்டுக்கு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு எல்லா ஷார்ட்கட்டும் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 days டைம் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் 3 days டைம் கொடுத்துருக்கோம். டே 48ல பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஹீட்டு, வேவு, சவுண்டு இந்த டாபிக் முடிப்பீங்க. டே 49ல லைட்டு, ரெஃப்ளெக்ஷன், மேக்னிஃபிகேஷன். டே 50ல பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ராக்ஷன், லென்ஸு, ஹியூமன் ஐ இது எல்லாமே சயின்ஸு. ஓகே, டே 51ல பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு, நேச்சர் ஆஃப் லைட்டு, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு. டே 52ல பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எலக்ட்ரிசிட்டி, கூலும்ஸ்லா, எலக்ட்ரிக் கரண்ட்டு, ஓம்ஸ்லா. ஓகே, டே 53ல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, எலக்ட்ரிக் பவர். ஓகே, ஸோ டே 54ல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் சயின்ஸ் தான் பார்ப்பீங்க. ஓகே, சயின்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக் பல்பு, எலக்ட்ரிக் சார்ஜ். டே 55ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், லீனியர் மொமெண்டம். அடுத்து டே 56ல மேக்ஸில் மென்சுரேஷன், 57ல மென்சுரேஷன் தான். ஏன்னா மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2D இருக்கும், 3D இருக்கும். அதனால் இதுக்கு வந்து 4 நாள் டைம் கொடுத்துருப்போம். 2D படிக்கிறதுக்கு 2 நாளும் 3D ஷேப்ஸ் படிக்கிறதுக்கு 2 நாள். ஸோ ஓவராலாக 4 நாள் வரைக்குமே மென்சுரேஷன் படிப்பீங்க. இடையில உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 60ல மேக்ஸில் அல்ஜிப்ரா, டே 61ல அல்ஜிப்ரா. ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும். இதில் நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும். அதனால் இதுக்கு வந்து ஒரு 3 days டைம் கொடுத்துருப்போம். டே 62ல அல்ஜிப்ரா, டே 63ல பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, 64லையும் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ஸோ டே 65ல பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்ஸும் ரீசனிங்கும் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸாக பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக ஒரு 500 கிளாஸஸ் கிட்ட கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸ் ரீசனிங் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான சிலபஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்ல இருந்து கேட்பாங்களோ அந்த டாபிக் எல்லாமே டே 64 வரும்போது கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அட் த சேம் டைம் இடையில உங்களுக்கு என்ன கொடுப்போம்னா ஃபுல் டெஸ்ட். ஓகே, இது வரைக்கும் வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா, இப்போ மேக்ஸ் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதனால ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. மேக்ஸ் ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு, ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா, அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், மேக்ஸ் ரீசனிங்கான சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டே 67ல கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் மார்க் வந்து ஒரு 57 to 60 வரும். நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். டே 69ல பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஜெனட்டிக்ஸ், ஆர்கானிக் எவல்யூஷன், டாக்ஸானமி, அது போக மேக்ஸ், ரீசனிங், ஃபிசிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண போறீங்க. டே 70ல பயாலஜியில் அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பயாலஜியில் ஹியூமன் பாடி, அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. ஓகேவா, ஸோ ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். டே 72ல பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 500 கிளாஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அது ஃபுல்லாக பார்க்க போறீங்க. டே 73ல பயாலஜியில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட முக்கியமான கொஸ்டின். டே 74ல பயாலஜியில் ஸ்கெலிட்டன் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. ஓகேவா, ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். டே 65க்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட முக்கியமான கொஸ்டின். ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சயின்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஃபிசிக்ஸில் அதிகமாக கேட்கலாம், கெமிஸ்ட்ரியில் அதிகமாக கேட்கலாம். பட் மேக்ஸ் ரீசனிங்கும் போது கம்மியான டாபிக்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக்காக இவ்வளோ தான் டாபிக்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு சயின்ஸோ ஜென்ரல் அவேர்னஸோ கைவிடும் போது உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதில் நீங்கள் ரொம்ப தரவாயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் ஓரளவுக்கு ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 90 தொட்டுடலாம். ஓகேவா, இல்லை எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா கட் ஆஃப் வந்து 60, 55 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேராகவே கேட்டான், இல்லை எடுக்க முடியாத அளவுக்கு கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா கடைசி நேரத்தில் கை கொடுக்க போகிறது இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அதனால தான் இதை ரொம்ப தரவாக படிக்கணும்னா டே 100 வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவைஸ் பண்ணணும். எல்லாமே படிக்கணும், பட் அந்த ப்ரிஃபரன்ஸ் படி கரெக்டாக படிக்கணும். ஓகேவா, அப்புறம் டே 75ல பயாலஜியில் ஹியூமன் டிசீஸ், பிளான் கிங்டம், பிளான் மார்ஃபாலஜி, அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ சயின்ஸும் நீங்கள் தரவாக படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம்
பயாலஜியில் செல்லு, டிஷ்யூ, லிப்பிடு, புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இது எல்லாமே ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். டே 76 வரும்போதே மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் இது ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணிடுவீங்க. இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 20ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். அப்போ நீங்கள் தனியாக இந்த பிளான் 77ல் படிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை டே 1லேருந்தே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிடணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு டெய்லி ½ அன் ஹவர் வந்து கரண்ட் அஃபேருக்கு ஒதுக்கிடணும். ஸோ அதுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். 1.5 வருஷத்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் படிக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 பார்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் நாம. ஓகேவா? ஸோ அந்த 10 பார்ட் பிடிஎஃப் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அந்த 20ல் கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் கவர் ஆகிரும். அது போக மீதி இருக்குது எல்லாமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி அது எல்லாமே டே 77லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, டே 77 to 80ல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, இடையில ஸ்டாட்டிக் ஜிகே ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட்டும் எடுப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் 80 to 85ல் மிடிவல் ஹிஸ்ட்ரி, அது இடையில ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும், ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். அந்த ஃபுல் டெஸ்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். 85 to 90ல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. 90 to 94ல் பாலிட்டி ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறீங்க. அப்புறம் எக்கனாமி அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க. அப்புறம் டே 98ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாத்துலேயுமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்க்குறீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். ஏன்னா நீங்கள் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்போனா டே 75லேயே ஓரளவுக்கு ரெடி ஆகிருப்பீங்க. டே 94, 97 வரும்போது பெர்ஃபெக்டாக மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் டே 99ல் ஃபுல் டெஸ்ட்டு, எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே. டே 100ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஷின், ஃபுல் டெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டே 1லேருந்து டே 100 வரைக்கும் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பிளான் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 90+ வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நம்ம வந்து டாபிக் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிக்க உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். அப்போ அந்த டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி வீக்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே இடையில ஃபுல் டெஸ்ட்டும் கொடுப்போம். அப்படிதானே? ஸோ ஃபுல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடலாம். அந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களை ஓரளவுக்கு ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வரும்போது டே 100ல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடலாம். பட் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிக்கணும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் சைட்லேருந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ மேம் நான் இப்போ தான் நியூவாக குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 100 days பிளானும் நான் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்டிபிசிக்கான 40 daysக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100 days பிளானை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸும் கொடுப்போம். ஓகே, டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் இருக்கும். இந்த லைவ்ல இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே நீங்கள் தரோவாக படிக்கும்போது யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் படிச்சுட்டு போக போகிறீங்க. எல்லாமே படிச்சுட்டு போகும்போது எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போது ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன் அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டாலையும் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணாங்க, இல்லை தெரிஞ்ச அண்ணே சொன்னாங்க, அதனால் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு நினைப்பாங்க. அங்கே கரெக்டாக எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே, நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நான் குரூப் டிக்குள்ளே போகணும், நான் ரயில்வே எம்ப்ளாயி ஆகணும்னு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். கடைசி அந்த 1% தான் போஸ்டிங் வாங்குறாங்க. நீங்களும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் டேட் வரும்பாங்க. எக்ஸாம் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டே அவங்களோட காலத்தை போக்கிடுறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட ப்ரெஷர் கிடையாது, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட தான். இப்போ கூட குரூப் டிக்கான கோர்ட் கேஸ் நடக்குது, நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கோர்ட் கேஸ் பற்றி நீங்கள் கன்ஃபியூஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா இந்த மாதிரி கேஸ் போகுது, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம தெருவில் சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வேடிக்கை பார்க்குறது, அது ஹியூமன் பீயிங்கோட இது வேடிக்கை பார்க்குறதுல அவ்வளோ இதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவை பற்றியே பேசுகிறதுல இதாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் பாருங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க திடீர்னு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு
நமக்கு தான் டைம் இருக்காது. அதனால படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். இப்போ இந்த 100 days பிளானை நான் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாமோட இது நான் என்னெல்லாம் சொன்னேன், சிலபஸ் சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னேன், அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன், டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, இது மூணுமே இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது மூணு உங்கள் கையில் தரோவாக இருந்துச்சுனாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 100 days பிளானை நான் ஃபாலோ பண்ணி குரூப் டிக்குள்ளே உள்ளே போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம் தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. இதோட ஃபீஸ் வந்து 1,999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். குரூப் டினா குரூப் டி மட்டும் இல்லை, இதில் எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸு, ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இதில் வந்து கவர் ஆகும். பேங்கிங்கோட எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். சுருக்கமாக சொல்ல போனால் 50க்கும் மேற்பட்ட எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டியில் ஒரு அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகிறீங்கனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறி போகிறதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரூப் டிக்கு இந்த 100 days நான் பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோஸு, மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டெய்லி லைவ் கிளாஸு மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸும் கொடுத்துருப்போம், ரெக்கார்டர் கிளாஸஸும் கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட வீடியோஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2500 3000 வீடியோஸ் இருக்கும் நம்ம ஆப்பில். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2000 வீடியோஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், குரூப் டி அப்ளை பண்ணிட்டேன், என்னோட 10th குவாலிஃபிகேஷன் வச்சு நான் குரூப் டி அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் நான் அதை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மேலே இருக்க மெசேஜை சென்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 100 days பிளான் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, டெஸ்ட்டு எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டெய்லி காலையில் 10:30 11:30 வரைக்கும் லைவ் கிளாஸும் கொடுத்துருப்போம். லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா அது ரெக்கார்ட் ஆன பிறகு மிஸ் பண்ண கிளாஸஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம். ஓகே, இதை தாண்டி வேறு எதுவுமே, எந்த புக்கு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கிளாஸஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸு. ஸோ எல்லா எக்ஸாமும் நான் கவர் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சின்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஸோ இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. நம்ம கோர்ஸ் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டென்ட்டுக்குள்ளே போனோம். அதில் உங்களுக்கு ரயில்வே என்டிபிசின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். என்டிபிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே இதில் நடக்கும். இப்போ குரூப் டிக்கான பேட்ச் பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டி 2025 கொடுத்துருப்போம். ஸோ இதில் குரூப் டிக்கான பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதில் குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 1118 கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருக்கோம். இதுலேயே உங்களுக்கு சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைவ் கிளாஸஸும் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டேபுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான லைவ் கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 அப்படி லைவ்ல அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகி இந்த இதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லைவ் கிளாஸுக்கான இதெல்லாம் பார்த்துக்கலாம், மிஸ் பண்ண கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டு எல்லாமே இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். 100 daysக்கான பிளானும் இதில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ குரூப் டிக்கான புக்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலேயே இருக்கும். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, டெஸ்ட்டு. ஓகே, ஸோ பிளான் வந்து வீக்லி பிளானாகவும் கொடுத்துருப்போம், 100 daysக்கான பிளானும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். உங்களுக்கு எது ஈஸியோ அந்த இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 100 days பிளானும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், இல்லை வீக்லி பிளானும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். வீக்லி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 18 weeksல முடிகிற மாதிரி இருக்கும். 100 days பிளான் ரெண்டுமே ஒன்று தான். இது 18 weeks அப்படிங்கும்போது அது 100 days பிளான் வந்து 100 daysல முடியும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் செகண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 100 days கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 100 days முடிவில் உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட்டோட ஸ்கோர் வந்து 90க்கு மேலே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 80+ உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேஸில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருமே டாப்பராக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1000+ டெஸ்ட் சீரிஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கும். இப்போ நியூவாக தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த நம்பரை எப்போவுமே உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். அது மாதிரி இந்த வாரம் குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணலன்னா குயிக்காக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட அந்த லைவ் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.